நமக்கு ஆசிட் லெவல் குறையுதோ அப்போலாம் நமக்கு dandruff இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். dandruff குறைக்கிறதுக்கு 2 பெஸ்ட் ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் dandruff எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்டராக பிரிச்சிருக்கேன். ஒன்று நம்ம ஏரில் பண்ணுற மிஸ்டேக், செகண்ட் நம்ம என்விரான்மெண்ட்டில் பண்ணுற மிஸ்டேக், அண்ட் தேர்ட் ஒன் ரெமெடி. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நம்பர் 1 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரில் பண்ணுற மிஸ்டேக். நம்ம ஏரில் பண்ணுற மிஸ்டேக் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் dandruff வரக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை dandruff வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி குளிக்காமல் விடுறது, இல்லை முடி நல்லா வளரணும்னு சொல்லி 6க்கு 7 நாளும் எண்ணெய் வைக்கிறது, இல்லை எண்ணெய் வைக்கிறதுலாம் ஓல்டு ஸ்டைல், இல்லை நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம். இதில் நம்ம எது ஃபாலோ பண்ணாலும் நமக்கு dandruff கண்டிப்பாக வரும். பிகாஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை ஓவர் ஆயிலியாக பண்ணிவிடும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை ரொம்ப ட்ரை பண்ணிவிடும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம dandruff ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் ஃபேக்டர்ஸ். இதனால் dandruff பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடரேட். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதுதான் ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து ஆயில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஷாம்பு போடுறதா இருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்று ஆயில் ஆக்கிடும், இல்லை ட்ரை ஆக்கிடும், அது dandruff ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட். எனக்கு பர்சனலாக நடந்ததை சொல்கிறேன். எனக்கு வந்து பயங்கரமான dandruff இருந்துச்சு. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ரெமெடியை யூஸ் பண்ணி நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் dandruff வந்து எனக்கு போயிடுச்சு. அப்பாடா dandruff போயிடுச்சுன்னு சொல்லி வந்து படுத்து தூங்கினேன். திருப்பி அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா எனக்கு திருப்பி dandruff வந்துச்சு. எப்படின்னு யோசிச்சுட்டே பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஆல்ரெடி அதில் dandruff இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்தாலும் ஆல்ரெடி dandruff இருக்க ஒரு இடத்துல படுத்ததுனால திருப்பி எனக்கு dandruff வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம சுற்றி இருக்க விஷயத்தை நம்ம க்ளீனாக வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி பில்லோ கேஸ், அவன் தான் பெரிய வில்லை. அண்ட் நீங்கள் கேப் யூஸ் பண்ணுறவரா இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்பை வாஷ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவரா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை வாஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்மெட்லையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற டைப்பில் தான் வருது. இல்லை நான் ஓல்ட் ஸ்டைல் ஹெல்மெட் வச்சுருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கார்ஃப் தலையில் போட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. ஸ்கார்ஃபை வாஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சுற்றி என்விரான்மெண்ட் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நிறைய இடத்துல மெட்ரோ கட்டுறாங்க. ஸோ ஏர் பொல்யூஷன் டாப்பில் இருக்குது. எங்கள் வீட்டாண்டே கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வெளில போகும்போது என்னோட பிளாக் ஷர்ட், வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷர்ட்டை தான் வரும். அவ்வளோ பொல்யூஷன் வெளில. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் வெளில போகும்போது ஏரை கவர் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, எல்லாரும் ஆவலுடன் காத்து கொண்டு இருந்த ரெமெடி செக்ஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த ரெமெடியை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபேக்ட் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசிடிக். எப்போலாம் நமக்கு ஆசிட் லெவல் குறையுதோ அப்போலாம் நமக்கு dandruff இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதனால் ஆசிடிக் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் சாப்பிட்றது மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம dandruff கண்ட்ரோல் பண்ண முடியும். dandruff குறைக்கிறதுக்கு 2 பெஸ்ட் ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ட் அண்ட் லெமன். இந்த கர்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 5 to 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வச்சுட்டு போய் வாஷ் பண்ணிடலாம். 10 minutes மேலே வச்சுக்காதீங்க. பிகாஸ் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு உடம்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் சூப்பர் ஃபுட், இந்த லெமனை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தலையில் போடாதீங்க. ஆக்சுவலி நம்ம தலையில் ரா லெமனை போடுறது மூலமாக நமக்கு பயங்கரமாக இச்சியாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி கன்சியூம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விடாக கன்சியூம் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே என்னோட நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன், லெமன் ஜூஸ் இஸ் எ மேஜிக் லிக்விட். நம்மளோட ஸ்கின், நம்மளோட பாடி, நம்மளோட ஹேர் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் வேறு லெவலில் நரிஷ் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத், அதோட மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லி லெமன் ஜூஸை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் லெமன் ஜூஸ் மேக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதுக்கு நமக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒன்று வாட்டர், இன்னொன்று லெமன், சால்ட். அண்ட் நீங்கள் ஆப்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா அது தேவையில்லை. அண்ட் இது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டில் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம பாடிக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லெமன் ஜூஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக கேட்டிங்கன்னா இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா dandruffல ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்குது. நம்ம அப்பா அம்மாவுக்கு அதிகமான dandruff இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிகமான dandruff இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி எப்பவுமே டெட் ஸ்கின்ஸை வெளில தள்ளிகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் dandruff ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அதனால் பர்மனெண்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் மைண்டில் அதை தூக்கி போட்டு இனிமேல் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம dandruff கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு மட்டும் யோசிங்க. ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி dandruff அவ்வளோ மோசம்லாம் ஒன்றும் கிடையாது. அது இச்சினஸாக ஆகாத வரைக்கும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அதை கண்ட்ரோல்லேயே வச்சுக்க முடியும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாய் பாய்.